ஒரு வணக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி. 5140 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இன்றைய தினம் முடிவாகப்பட்ட ஒரு தினம். ஆனி மாதம் கடைசி தேதி. நாளைக்கு சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்திரபிரஸ்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். காண்டவபிரஸ்தங்கிற ஊரில் போய் இவங்க பாண்டவர்கள் தங்கியிருந்தாங்க. ஏன் தங்கியிருந்தாங்க அப்படின்னா, துருபதனுடைய ஊரில் தங்கியிருந்துட்டு துருபதனுடைய பொண்ணை கட்டிக்கிட்டாங்க இல்லையா. இப்போது இந்த விஷயம் பூராமே ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிந்தும் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு, விதுரன் மூலியமாக தெரிகிறது. திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர்மமாகவும் தர்மமாகவும் சொல்லுகிறான். ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி, ரொம்ப அற்புதமான விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே விதுரனுக்கு மனக்குளிர்ச்சி அடைகிற அளவுக்கு பேசுகிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே வைக்கிற புக்தி இருக்கிறது. இப்படி கூடி 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 ஒவ்வொருத்தராக பேசிக்கிறாங்க. கர்ணன் வந்து சொல்கிறார், இவர் சொல்கிறாங்க அங்கேயே அழிச்சிடலாம், இவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், அரக்கு மாளிகை அவனை நம்பணும், அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், பாண்டவர்களால் நம்மளுக்கு வந்து பயங்கர தொந்தரவாக போகுது, ஆட்சி ஆள முடியாதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கர குழப்பம். இப்போத்த இருக்கிற அரசியல் மாதிரி தான் அப்பையும் நடந்திருக்கிறது. இன்னொன்னுமோ சூழ்ச்சிகரம்லாம் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு அனுப்பலாமா, இல்லை 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க அந்த 5 பேரும், அதில் 3 பேர்த்த தனியாக பிரிக்கலாமா, பொன் பொருள்லாம் நிறையா கொடுத்து பிரிக்கலாமா, ஏதாவது இந்த திரௌபதியை ஏற்கனவே இவங்க நிறைய பெண்கள் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐயர் அனுப்பி நம்ம இல்லாததெல்லாம் ஊரெல்லாம் தப்பட்டை அடித்து பிரித்து விட்டுறலாமா. இப்போல்லாம் நம்ம கேஸ் போடுவோம்ல, அந்த கேஸு இந்த கேஸுன்னெலாம் போட்டு விடுவாங்கள்ல, அதே மாதிரி அப்பையும் நடந்திருக்கிறது. கர்ணன் சொல்லிட்டார், இதெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பாலிய பருவம் இருக்கிறப்பே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போ என்னத்தை பண்ணிடுவீங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரோணர் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாரு, துரியோதனன் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாரு, திருதராஷ்டிரன் ஒரு விஷயத்துக்காக, இப்படியே ஒரு குழப்பமாக பண்ணுறாங்க. அப்படி முடிச்சு கட்டிடலாமா, இப்படி முடிச்சு கட்டிடலாமா அப்படின்ட்டு நிறைய யுக்திகள் யோசிக்கிறாங்க. ஆனால் முடியல. கடைசியில் விதுரன் போய் அவங்க போய் துருபதன் ஊரில் போய் மரியாதையாக கூட்டிகிட்டு வந்து இதுலேயும் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. அந்த சூழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கே முடிக்கலான்னு தான் ஒரு தர்மமான ஒரு சூழ்ச்சி. அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த இடத்துக்கு போய் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லி கொடுத்து அங்கிருந்து எப்படி முடிக்கலாங்கிற ஒரு முடிவில் தான் இது எல்லாமே திருதராஷ்டிரன் துரியோதனனுடைய வேலைகளாக அங்கே போய் தங்குறாங்க. அங்கே 23 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இப்பொழுது ஓகேங்களா, அதனால தான் அதுக்கு பேர் இந்திரபிரஸ்தம்னு பேர். இப்பொழுது நம்மளுடைய எல்லாரும் ஓடி போய் அவங்க ஆசிரியர்கள், துரியோதனன், கர்ணன், இவங்க சைடு, அதாவது பாண்டவர்கள் சைடு, கிருஷ்ண பகவான், இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது. ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சரியாக 10:45 ஆகுது, இரவு 10:45. ஆசீர்வாதம் வாங்கிட்டு யார் இப்பொழுது படையை முன்னிறுத்தி செல்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்களுடைய படையை முன்னிறுத்தி செல்பவர் பீமன். கௌரவர்கள் படையை முன்னிறுத்தி செல்பவர் துச்சநாதன். அதாவது முன்னாடி அவர் தான் கெத்தா முன்னாடி போவார், பின்னாடி மற்ற எல்லார்கள் போர் தளபதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பின்னாடி தான் வருவாங்க. அவர் தான் ஆர்டர் போடுவார். அந்த மாதிரி இந்த பக்க சைடில் இருந்து பீமசேனன், பாண்டவர்கள் சைடில் இருந்து பீமசேனன், அவங்க சைடு கௌரவர்கள் சைடில் இருந்து துச்சநாதன், இவங்க 2 பேர் தான் முன்னாடி இந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. பேசி முடிச்சிட்டாங்க, இல்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, இப்போ ஓய்வில் இருக்காங்க. தேங்க்யூ. அதிகாலை நேரம், நாளைக்கு 9 மணிக்குள்ளே பிட்டு பிட்டா 12 மணிக்குள்ளே என்ன நடந்தது, 1 மணிக்குள்ளே என்ன நடந்தது, யார் அடித்தாங்க,
எப்படி அடித்தாங்க, யார் யாரை கொன்னாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாளை இரவு முடிவதற்குள், அதாவது சூரியன் அஸ்தமாவதற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான பகுதி இது. அதனால் நல்லா கேளுங்க. ஒவ்வொருத்தரும் பொறுமையாக கேளுங்க, தவறே கிடையாது. கேட்டு நல்லா உள்ளே வாங்கிக்கலாம். இது அப்படியே ராஜகோபாலாச்சாரியார் எழுதின நம்மளுடைய 3வது சிஎம் ராஜகோபாலாச்சாரியார் எழுதின டிரான்ஸ்லேட் பண்ண அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் கேளுங்க. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ்.